வெல்கம் டு அவர் சேனல் ராஜாவின் பார்வை. இந்த வீடியோவில் ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ரத்னம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பற்றின ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காலேஜோட ஓவர்வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வித் ஹை பிளேஸ்மெண்ட்ஸோட கிட்டத்தட்ட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் 58 lakhsக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் பிளேஸ்மெண்ட் இன் கோயம்புத்தூர்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் வந்து இது பண்ணுறாங்க, அந்த காலேஜில் எப்படி இவ்வளோ ஹை பிளேஸ்மெண்ட்ஸ் அங்கே மட்டும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். நீங்கள் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பெஸ்ட் காலேஜ் கோயம்புத்தூரில் ஜாயின் பண்ணணும், இல்லை ரத்னம்லேயே ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு டவுட்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது 100% உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மைசெல்ஃப் ராஜகுமாரன் ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் அட்மிஷன் கோஆர்டினேட்டராக இருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கோர்ஸில் இந்த ஃபீஸு, இந்த டவுட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, இதோட ஸ்கோப் எப்படி இருக்குன்னு எனி டவுட்ஸ் இருந்து அப்படின்னாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் எனி டைம் டேரெக்டாக கால் ஆர் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் அட்மிஷன்ஸ் போடுற மாதிரி இருந்தாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எஜுகேஷன் ஃபீல்டில் 50+ இயர்ஸாக வந்து இருக்காங்க. கோயம்புத்தூர்லேயே இவங்க குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் 5 குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்னம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இந்த ரத்னம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரோட அஃபிலியேட்டட் அட்டானமஸ் காலேஜ். NACல A++ கிரேட் வாங்கியிருக்கு. கோயம்புத்தூர்லேயே விரல் விட்டுன்ற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் NAC A++ கிரேட் வாங்கியிருக்கும். அதில் நம்ம ரத்னம் காலேஜ் ஒன்று. NAC A++ கிரேட்னா என்ன, ஒன்றுமே இல்லை. காலேஜோட கிரேடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி அதுக்கு ஒரு அக்ரிடியேஷன் தருவாங்க. அந்த மாதிரி இதில் A++ இருக்கிறதுலே டாப் ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்னம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. யூஜி கோர்சஸை 6 டிவிஷனாக வந்து பிரித்து வச்சிருக்காங்க. ஸோ நான் ஒவ்வொரு டிவிஷனாக ஒவ்வொரு கோர்சஸ் சொல்கிறேன். அதில் என்ன ஸ்பெசிஃபையாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற காலேஜில் இருக்கிறக்கும் ரத்னமில் என்ன ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகாம் கோர்சஸ் வந்து லைனாக ஒவ்வொன்றா சொல்கிறேன். பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வித் சர்டிஃபைடு AI ரெடி அக்கௌண்டன்ட், பிகாம் ஃபினான்ஷியல் சர்வீஸ் வித் சர்டிஃபைடு பப்ளிக் அக்கௌண்டன்ட், பிகாம் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ACCA, பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் ஸ்பெஷலைசேஷன் இன் சார்ட்டர்ட் அக்கௌண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸுக்கு வித் லேப்டாப்போட ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், பிகாம் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், பிகாம் பிஸ்னஸ் ப்ராசஸ் சர்வீசஸ். இதெல்லாமே நார்மல் ஜென்ரல் பிகாமோட கோர்சஸ் கேட்டகரி 1. கேட்டகரி 2 கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ், பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் with data science, BSc computer technology specialization with GENAI, BSc digital and cyber forensic science, BSc information technology, BCA general, BCA with specialization in artificial intelligence. இதெல்லாமே ஜென்ரல் கேட்டகரி 2 கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ். தேர்ட் கேட்டகரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஸ்மார்ட் ப்ரோ. இந்த ஆர்ஸ்மார்ட் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா வர்ற கம்ப்யூட்டர் கோர்சஸ். இந்த ஆர்ஸ்மார்ட் அப்படின்னா என்னன்னா நம்ம ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனோட ஸ்பெஷாலிட்டியே காலேஜுக்குள்ளே 45+ ஐடி கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இந்த 45+ ஐடி கம்பெனிஸில் 50% ப்ராக்டிக்கலாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி தந்துட்டு மிச்ச 55% வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடி கம்பெனிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்ணுறாங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹை லெவல் பேக்கேஜில் பிளேஸ்மெண்ட் ஆகிறாங்க. ஸோ அந்த கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி 3. இந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பும் காலேஜ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AI சர்டிஃபிகேஷன் பை இன்டெலோட இன்டெகிரேட் பண்ணி அதில் AI சர்டிஃபிகேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் சைபர் செக்யூரிட்டி, பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த மூணு கோர்ஸ் வந்து கேட்டகரி 3ல வரும். அடுத்து கேட்டகரி 4, இதுக்கும் மேலே ஒரு படி போய் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஸ்மார்ட் இன்டெலெக்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் 50% வந்து ப்ராக்டிக்கல், 50% கம்பெனிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் லேர்னிங் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் GIPன்னு இதில் ஒன்று இன்க்ளூட் ஆகுது, குளோபல் இமர்ஷன் ப்ரோக்ராம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப்ஸுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த கோர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இதில் வந்து சொல்லக்கூடிய கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக லேப்டாப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேயே வந்துடும். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் வித் GIP குளோபல் இமர்ஷன் ப்ரோக்ராம், BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் இன்டர்நேஷனல் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் GIP, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் AIDS வித் குளோபல் இமர்ஷன் ப்ரோக்ராம். அதுக்கடுத்து BSc விஷுவல் கம்யூனிகேஷன் சர்டிஃபைடு AI ரெடி அனிமேஷன் அண்ட் VFX டிசைனர் வித் குளோபல் இமர்ஷன் ப்ரோக்ராம், BSc காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன் வித் குளோபல் இமர்ஷன் ப்ரோக்ராம், BSc biotechnology with global immersion program, BSc microbiology with global immersion program,
இந்த எல்லா கோர்ஸஸுமே வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் இமர்ஷன். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பிகாமுக்கும் இதுக்கப்புறம் வந்து வர பிகாம் எல்லாமே குளோபல் இமர்ஷன் ப்ரோக்ராமோட அட்டாச் ஆனது. பிகாம் வித் சர்டிஃபைடு ஏஐ ரெடி அக்கௌண்டன்ட் வித் குளோபல் இமர்ஷன் ப்ரோக்ராம், பிகாம் இன்டர்நேஷனல் டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் அனலிட்டிக்ஸ் வித் குளோபல் இமர்ஷன் ப்ரோக்ராம், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வித் சர்டிஃபிகேஷன் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஏஐ ஃபார் காமர்ஸ் வித் ஜிஐபி, பிகாம் ஃபினான்ஷியல் சர்வீஸ் வித் சர்டிஃபைடு ஏஐ ரெடி அக்கௌண்டன்ட் அனலிட்டிக்ஸ் வித் ஜிஐபி, பிகாம் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் வித் சர்டிஃபைடு ஏஐ ரெடி பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் வித் ஜிஐபி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ் எல்லாமே நம்ம சொன்னது கேட்டகரி 4. ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வந்து பிகாம்ஸ் எல்லாமே வந்து நார்மல் பிகாம்ஸ். இப்போ சொன்ன பிகாமில் வரது எல்லாமே குளோபல் இமர்ஷன் ப்ரோக்ராம் வித் ஃபாரின் இன்டர்ன்ஷிப்போட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக அதோட இது அதிகமாக தான் இருக்கும். பட் இதோட வேல்யூ இதோட பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ஹை லெவலில் இருக்கும். அதுக்கடுத்து 5th கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நான் சிஎஸ் ரிலேட்டட் கோர்சஸ், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி சைக்காலஜி. அதுக்கடுத்து 6th வந்து பிஏ அண்ட் பிபிஏ கோர்சஸ், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், பிபிஏ ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட், பிபிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இது எல்லாமே 6 கேட்டகரியுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஜி. பிஜியில் 2 கேட்டகரி இருக்குது. எம்காம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வித் சர்டிஃபைடு ஏஐ ரெடி அக்கௌண்டன்ட், எம்காம் ஜென்ரல் வித் கிராண்டட் இன்டர்ன்ஷிப், எம்எஸ்சி அப்ளைட் சைக்காலஜி, எம்எஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ். எம்எஸ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ் இருக்குது, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். இது கேட்டகரி 1. அடுத்து கேட்டகரி 2 வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ. எம்பிஏலேயே 2 எம்பிஏ இருக்குது. ஒன்று நார்மல் எம்பிஏ ஜென்ரல், இன்னொன்று எம்பிஏ ஐஇவி. ஸோ இது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி அண்ட் பிஜியோட கேட்டகரிஸ். ஸோ இந்த கேட்டகரிஸில் என்ன சார் இவ்வளோ கோர்சஸ் இருக்கு, ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் எதுவுமே நினைக்க வேணாம். மொத்தம் 6 கேட்டகரி யூஜியில் நார்மல் பிகாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு குளோபல் இமர்ஷன் ப்ரோக்ராமில் நீங்கள் படிக்கும்போது ஹை லெவலில் பிளேஸ்மெண்ட் ஆகலாம். அதே மாதிரி ஆர்ஸ்மார்ட் ப்ரோவில் படிக்கும்போது இன்னுமே ஹை லெவல் பிளேஸ்மெண்ட்ஸோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ் பண்ணலாம். அப்படி ஹை லெவல்னா எவ்வளோ தான் சார் ஹை லெவல் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டோட ஹைலைட்ஸ்னு சொல்கிறேன். இது ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தால் ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன், நீங்கள் கால் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ இதோட பிளேஸ்மெண்ட்ஸ் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ கோர்சஸ் இருக்குது. இதோட பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன சார் அப்படின்னா லாஸ்ட் இயர் பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிக்ஸ் அவுட்கம் என்ன அப்படின்னா 449 ஆஃபர்ஸ் யூஜிக்கு மட்டும் வந்திருக்கு, 130 ஆஃபர்ஸ் பிஜிக்கு வந்திருக்கு, 33 கம்பெனிஸ் ஆன் டிரைவில் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க, 12 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் டிரைவ். பிளேஸ்மெண்ட்டோட சேலரிலாம் என்ன சார் வருது அப்படின்னா ஹையஸ்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், 57.70 LPA எம்எஸ்சி சைக்காலஜியில் கனிஷ்காங்கிற ஸ்டூடெண்ட் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. அவங்க ஃபோட்டோஸில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எம்பிஏக்கு நார்மலாக எம்பிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8.50 LPA அண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 7.50 LPA. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஹைலைட்டு, என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, என்னென்ன கம்பெனிஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இது பண்ணுறேன். ஸோ ரத்னம் காலேஜுக்கு நார்மல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீங்கள் வந்து கம்பேரே பண்ண முடியாது. ரத்னம் காலேஜில் நம்ம சொன்ன யூஜி கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அந்த கோர்ஸோட பேரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்கும். ஏன்னா நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட் வர்றான், பிஎஸ்சி சிஎஸ் படிக்கிறான், பிகாம் படிக்கிறான், வெளியே போகிறான், பிளேஸ்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது, 10,000 20,000 சம்பளத்துக்கு போகிறான். அது கிடையாது ரத்னம் காலேஜை பொறுத்த வரைக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் வரானா நார்மல் பிகாமாக இருந்தாலும் அவங்க கூட அடிஷ்னலாக அவனுக்கு என்ன இன்புட் கொடுக்கலாம், இன்புட் கொடுத்து அவனை எப்படி ஹையர் லெவலில் பிளேஸ்மெண்ட் பண்ண வைக்கலாம், பிளேஸ்மெண்ட் பண்ண வச்சு அவனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உள்ளேயே ட்ரெயின் பண்ணி 3 இயர்ஸ் முடிச்சு போகும்போது அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஐடியாவோட ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஸ்டூடெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட்கம் கொடுக்குறாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் 100% ஒரு பக்காவாக ஸ்டூடெண்ட்டை ஸ்கில்ஃபுல்லாக ரெடி பண்ணி 100% பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்னம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இவ்வளோ ஃபாஸ்டராக இவ்வளோ பெரிய காலேஜாக க்ரோ ஆனதுக்கு மெயின் ரீசன் அண்ட் ஹை பிளேஸ்மெண்ட்டில் பிளேஸ் ஆகிருக்குமே. ஸோ அதை விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்குள்ளே இருக்குது. ஸோ ஃபுட்டை பற்றி சொல்லவே வேணாம், எக்ஸலண்ட்டாக இருக்கும். காலேஜ் ஹாஸ்டல் ஃபீஸ்லேயே உங்களுக்கு ஃபுட்டு அக்காமடேஷன் அண்ட் லாண்ட்ரியுமே கொடுத்துட்றாங்க. ஸோ கேர்ள்ஸ் பாய்ஸுக்கு சேஃப்டி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் நாச்சாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேம்பஸை பற்றி சொல்லணும்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேம்பஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 45+ ஐடி கம்பெனிஸ் இருக்குது அண்ட் காலேஜ் பஸ் சர்வீசஸ் இருக்குது, எல்லா விஷயங்களுமே இருக்குது. இந்த வீடியோவில் நான் சொன்னது இல்லாமல் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் சார், நீங்கள் சொன்ன கோர்ஸ்லேயே வந்து இந்த ஸ்பெசிஃபையாக இந்த கோர்ஸ் என்ன ஸ்கோப்பு, இந்த கோர்ஸ் படித்தா எப்படி பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், என்ன எல்பியில் கிடைக்கும் அப்படிங்கிற எனி டவுட்ஸ் இல்லை அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் காலர் மெசேஜ் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கு பண்ணலாம். ஆயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ் வந்து என்னென்ன சீட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான எஜுகேஷன் கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணு 3 வருஷம் முடிச்சு போகும்போது நல்ல வேலையோட போகணும் அப்படின்னா நீங்கள் கண்ண முடியும் ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் ரத்னம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜாயின் பண்ணலாம்.
அது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட அவங்களையும் சேர்த்து விடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் பார்த்துருந்தா ஸ்டூடெண்ட்டை காட்டுங்க, ஸ்டூடெண்ட் பார்த்துருந்தா பேரண்ட்ஸ் காட்டுங்க. இந்த ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜை கேம்பஸை ஒன் டைம் வந்து நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.